ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் லிமிட்டோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2006. இவங்க இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரீன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் பல்வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் சிமெண்ட் மெயின் ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டட் சிமெண்ட், ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்னு 2 டைப் ஆஃப் சிமெண்ட்டை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளிங்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கிளிங்கருங்கிற வந்துட்டு லைம்ஸ்டோனையும் கிளேவையும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் ப்ராசஸ் பண்ணி அதை பவுடர் ஆக்குறது தான் வந்து கிளிங்கர். அதே மாதிரி இவங்க ஜிஜிபிஎஸும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஸ்லாக். இதில் வந்து அயன் ஓர், அப்புறம் லைம்ஸ்டோன், அதர் சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற அதர் பை ப்ராடக்ட்ஸை சேர்த்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் ப்ராசஸ் பண்ணி அதை பவுடர் மாதிரி பண்ணுறது தான் வந்து ஜிஜிபிஎஸ். இது வந்து கிரீன் சிமெண்ட்டில் பெருமளவு யூஸ் பண்ணுறாங்க. இது ஏதுக்கு இந்த ஜிஜிபிஎஸ் வந்து கான்க்ரீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த கான்க்ரீட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டிக்காக பெருமளவு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து கார்பன்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து இதை பெருமளவு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க கிரீன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிறனால. அதே மாதிரி இவங்க சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற அலைடு ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி, ஸ்க்ரீன் ஸ்லாக், அப்புறம் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. ஆஸ் ஆஃப் 31st March 2025 கம்பெனியோட இன்ஸ்டால்டு கிரைண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.60 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனமாக இருக்குது. இதில் 11 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம்ங்கிறது வந்து சவுத் ரீஜன்லேருந்து மட்டும் வருது. அது போக 4.5 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம்ங்கிறது வந்துட்டு வெஸ்டர்ன் இந்தியாவிலேருந்தும், அதே மாதிரி 5.10 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம்ங்கிறது வந்துட்டு ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் இவங்களுக்கு வருது. கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 7 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் த்ரூ த கண்ட்ரியில் இருக்குது. அதில் ஆந்திராவில் ஒரு ஃபுல்லி இன்டகிரேட்டட் யூனிட் இருக்குது. அதுபோக 4 கிரைண்டிங் யூனிட் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒன்று, தமிழ்நாட்டில் ஒன்று, மகாராஷ்டிராவில் ஒன்று, வெஸ்ட் பெங்காலில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரிசாவில் இவங்களுக்கு ஒரு கிளிங்கர் யூனிட்டும் இருக்குது. ஆஸ் ஆஃப் 31st March 2025 பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்குங்கிறது 4653 இருக்குது. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ டீலர்ஸ் இருக்காங்க த்ரூ அவுட் த கண்ட்ரி. அது போக 8844 சப் டீலர்ஸும் 158 வேர் ஹவுசஸும் கம்பெனிக்கு இருக்குது. இவங்க தான் இந்தியாவிலேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க ஜிஜிபிஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக இருக்காங்க இந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 to 3 years தான் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா த்ரூ த இந்தியாவில் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அவங்க பண்ணுற பிஸ்னஸ். பேசிக்லி அவங்க சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கான்க்ரீட் சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற பல்வேறு அலைட் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். கம்பெனி ஐபிஓ மூலமாக திரட்ட போகிற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3600 கோடியாக இருக்குது. ஐபிஓ டேட் 7th Augustலேருந்து 11th August வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 139 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 147 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 102 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 147 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,994 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 12th August, ரீஃபண்ட் டேட் 30th August, ஷேர் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 14th August. இந்த இஷ்யூவில் 10.88 கோடி ஷேர் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 13.6 கோடி ஷேர் வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடியாக இருக்க போகுது. இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்றைக்கி 168 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 2023 5,900 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024 6,114 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிப் ஆகி 5,914 கோடியாக இருக்குது. இதே 2023 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது 104 கோடியாக இருந்திருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா 2023 விட அவங்களுக்கு ரெவன்யூ ஜாஸ்தியாக இருந்தபோது கூட அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது வந்துட்டு டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 62 கோடியாக மட்டும்தான் இருந்திருக்கு. இதே 2025 பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ டிப்பாக இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் த டாக்ஸுங்கிறது நெகட்டிவில் போயிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து 163 கோடி வந்துட்டு அவங்க லாஸ்ட்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே கம்பெனியோட நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிள் மார்ஜினில் 2,200 2,300 கோடின்னு இருக்குது.
ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா 1280 கோடி கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடி பக்கம் இருக்குது. பாரோயிங்ஸ் தான் வந்து பிக்கஸ்ட் நெகட்டிவாக பார்க்குறேன் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில். 5400 கோடியாக இருந்த பாரோயிங்ஸ் 2023 அதுக்கு அடுத்த வருஷமே 5800 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே 2025 பார்த்தீங்கன்னா 6166 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாரோயிங்ஸ்ங்கிறது வந்துட்டு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. இது ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ஃபினான்ஷியல்ஸில். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஐபிஓன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓ மூலமாக திரட்டுற பணத்தில் பார்ஷியலாக ஆஃப் த மணியை வந்து அவங்க டெப்டை ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி அவங்க ராஜஸ்தானில் கொண்டு வர போகிற இன்டகிரேட்டட் சிமெண்ட் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான செலவுக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸான விஷயம் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூங்கிற குரூப்போட ஒன் ஆஃப் த கம்பெனி அவங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஜேஎஸ்டபிள்யூவோட குரூப்பில் வந்து பல்வேறு கம்பெனி இருக்குல்ல வந்துட்டு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்னு சொல்லி நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணிருக்க கம்பெனி. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் இருக்க இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் வந்து லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த குரூப்போட பேக்கிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ குரூப் அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஒன் ஆஃப் த கம்பெனியை வந்துட்டு தொடர்ந்து லாஸ்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த குரூப்போட பேக்கிங் இவங்களுக்கு இருக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஈவன் தோ ரெவன்யூ வந்து டிப்பாக இருந்தால் கூட இவங்க சேல்ஸில் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்துட்டு பெருமளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து அவங்களோட பிஸ்னஸில் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறத காட்டுது. அது மட்டும் கிடையாது, 2028க்குள்ளே அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிற வந்துட்டு 60 மெட்ரிக் டன் பர் ஆனமாக கொண்டு போகணுங்கிறது தான் வந்து அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸான டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் அவங்க ஆல்ரெடி இறங்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தானில் இப்போ புது பிளான்ட்டு கூட கொண்டு வர போகிறாங்க இதுக்காக. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த கம்பெனியில் நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்த கம்பெனியில் நெகட்டிவான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டெப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இயர் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கூட வந்து டிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன் இந்த கம்பெனியில். அதே மாதிரி சிமெண்ட்ல யூஸ் பண்ணுற பல்வேறு பை ப்ராடக்ட்ஸாக இருக்க கோல், பெட்கோக், அப்புறம் ஸ்லாக், அப்புறம் லைம்ஸ்டோன், இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகரிக்கும் போது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து 2024 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் 2023யோட அவங்க வந்து ரெவன்யூ ஜாஸ்தியாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க 2024ல். பட் 2023ல் அவங்களுக்கு வந்துட்டு 100 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ண போது கூட அவங்களால வந்து 2024ல் 60 கோடி தான் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸோட ரேட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங்கிற வந்து அதிகரிக்கும் போது அந்த ப்ரைஸை வந்து அவங்களால வந்து கன்சியூமருக்கு பாஸ் பண்ண முடியலன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து தொடர்ந்து ஷ்ரிங்க் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி சிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அல்ட்ராடெக், அதே மாதிரி ஸ்ரீ சிமெண்ட்ஸ், டால்மியா பாரத், அதானி அக்வயர் பண்ண அம்புஜா சிமெண்ட்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அட் த சேம் டைம் இந்த பிஸ்னஸில் வந்து பல வருஷமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட இவங்க கம்பீட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்துட்டு அந்த ரீஜனில் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ நார்த் ஈஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிமெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும். அங்கே நார்த் ஈஸ்ட்டில் வந்து பெருமளவு அந்த சிமெண்ட் தான் சேல் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிமெண்ட் கம்பெனி வந்து அந்த ரீஜனில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கூடலாம் கம்பீட் பண்ணி சிமெண்ட் பிஸ்னஸில் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக கம்பெனியை ரன் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.